செலினா, தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடம் 2 இடங்கள் நிலையில் அதற்காக அதன் ஆதரவை தேடி தாவேகா தரப்பில் மும்முரமாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது அதன் ஒரு கட்ட நடவடிக்கையாக சிடிஆர் நிர்மல்குமார் அங்கு அலுவலகத்திற்கு செல்ல இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன? தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை பெறுவதற்காக தாவேகா தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் குறிப்பாக தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடனான இந்த பேச்சுவார்த்தை நிறைவு செய்து காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி என்பது அமைத்திருக்கிறது. அடுத்தடுத்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் இன்னும் 6 இடங்கள் என்று தேவைப்படுகிறது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் மற்றும் விசிகாவுடனான கூட்டணியை எதிர்பார்த்து தாவேகா ஏற்கனவே கடிதம் மூலமாக கேட்டிருந்தது. இந்த நிலையில்தான் சிபிஐ அலுவலகத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் சிடி நிர்மல்குமார் சென்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் அலுவலகத்திற்கும் சிடி நிர்மல்குமார் செல்ல இருப்பதாகவும் அங்கு சென்று தங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் ஆட்சி அமைப்பதற்கு என்ற கோரிக்கையை முன்வைக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து விசிக அலுவலகத்திற்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக தாவேகா தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அறுதி பெரும்பான்மை நிரூபிக்க 118 இடங்கள் தேவைப்படுகிறது. தற்பொழுது 6 இடங்கள் தேவைப்பட இருக்கக்கூடிய நிலையில் அந்த 118 இடங்கள் என்பது நிரூபிக்க செய்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும் என்று ஆளுநர் தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 முறை ஆளுநரை சந்தித்து இது தொடர்பாக முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்ட பிறகாக 118 இடத்தை தான் நிரூபித்து காட்டுவதாக தெரிவித்திருந்தாலும் கூட பல்வேறு கருத்துக்களை ஆளுநர் தெரிவித்திருப்பதாகவும் 118 இடங்கள் தன்னிடம் இருக்கிறது என்று நிறுவனம் செய்தால் மட்டுமே தான் முதலமைச்சர் பதவி ஏற்க முடியும், தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும் என்று ஆளுநர் தரப்பில் விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து அந்த பதவியேற்பு விழாவிற்கான ஒரு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருந்த நிலையில் ஏற்பாடுகளும் தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நாளை பதவியேற்பு விழா என்பது மேற்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது சிபிஐ அலுவலகத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் சிடி நிர்மல்குமார் சென்று கொண்டிருப்பதாகவும் இதனைத் தொடர்ந்து சிபிஎம் அலுவலகத்திற்கும் சென்று ஆதரவு என்பது கேட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் தாவேகா தரப்பில் ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை கேட்டு தொடர்ச்சியாக கூட்டணி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடனான ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. மற்றொரு புறம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே கடந்த 2 மணி நேரத்திற்கு முன்னதாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் விசிக மற்றும் இடதுசாரி கட்சிகளை அழைத்து ஆலோசனை என்பதும் மேற்கொண்டு இருக்கிறார். அதே போல சிபிஎம் சிபிஐ மற்றும் விசிகாவை பொறுத்தவரையிலும் பாஜக காலூன்றக்கூடாது, இதற்காக எந்த கூட்டணியில் வேணாலும் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் ஆட்சி அதிகாரத்திற்கு தாவேகா வர வேண்டும் என்றால் 6 இடங்கள் தேவைப்படுகிறது. ஒருவேளை நாளைக்குள்ளாக பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கப்பட்டு சிபிஐ சிபிஎம் விசிக தாவேகாவுடன் கூட்டணி அமைக்குமா என்ற தொடர்பான கேள்விகள் தொடர்ச்சியாக எழுந்து வருகிறது. இந்த நிலையில்தான் சிபிஐ விசிக உள்ளிட்ட கட்சிகளை தாவேகா சார்பில் நேரில் சென்று அழைப்புதல் விடுப்பதற்காகவும் ஆதரவு கேட்க இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இந்த அழைப்பு விடுக்கப்பட்டு ஆதரவு என்பது கேட்கப்பட்ட பிறகாக சிடி நிர்மல்குமார் செய்தியாளர் வாயிலாக என்ன பேசப்பட்டது என்பது தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகா தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அவர்கள் அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். சிபிஐ சிபிஎம் அதே போல விசிக உள்ளிட்ட 3 கட்சிகளும் நாளை தான் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு என்ன முடிவு எட்டப்பட இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களையும் தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது நிர்மல்குமார் இவர்களை சந்தித்து ஆதரவு கேட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி செலினா. The Chennai Silks in Mega Summer Sale.